புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம்? வணக்கம் அருண் பாண்டியன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி இதய தெய்வம் தங்க தாரகை ஜெயலலிதாவுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அவைத்தலைவர், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள், தொழில் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையைச் சேர்ந்தவர்கள், அம்மா பேரவையைச் சேர்ந்தவர்கள், தகவல் தொழில்நுட்ப துறையைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் அங்கு திரண்டு இருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவருடைய 77வது பிறந்த தினத்தை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே பல்வேறு அரிய திட்டங்களை தந்து தங்க தாரகையாக தமிழகத்தின் தலைவியாக முதலமைச்சராக இரும்பு பெண்மணியாக இருந்தவர், அசைக்க முடியாத அரசியல் ஞானியாக இருந்தவர் இதய தெய்வம் ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு நிலைகொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சராக நிலை பெற்று பல்வேறு சாதனைகள், சரித்திரத்த சாதனைகள் தமிழக மக்களுக்கு வழங்கிய புரட்சி தலைவி இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதாவுடைய 77வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அருகே இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அங்கு திரண்டு அவரோடு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏழை எளியோருக்கும் இனிப்புகளை அவருடைய திருக்கரங்களால் வழங்கி கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே இந்த விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. தமிழகம் மட்டுமல்லாது பாண்டிச்சேரி, அந்தமான், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு அதிமுகவுடைய இந்த புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திலே புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகை வளாகத்திலே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய கொடியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது தனது திருக்கரங்களால் அந்த கொடியை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனக்கென்று வாழாது ஒரு தவவாழ்வு வாழ்ந்தவர் புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள். தனக்கென தனிப்பட்ட வாழ்வு இல்லை, தனக்கென்று தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஏதும் இல்லை. தான் வாழ்வதே இந்த இயக்கத்திற்காகத்தான், தமிழக மக்களுக்காகத்தான் என்று தவ வாழ்வு வாழ்ந்த புரட்சி தலைவி இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதாவுடைய 77வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளாகமாக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே அங்கு நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நிறுவன தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியினை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் ஏற்றி வைத்திருக்கிறார்.
தொடர்ந்து அங்கே குவிந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு தனது திருக்கரங்களால் இனிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவுடைய பல்வேறு நிலைகளிலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என அனைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கக்கூடிய இனிப்புகளை தங்களுடைய மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய திருக்கரங்களால் இனிப்புகள் வழங்கி கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவி ஒவ்வொரு நாளும் தமிழக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தனது வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த மாபெரும் தலைவியாக, தங்க தாரகையாக, மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு நிலை பெற்றிருக்கக்கூடிய இரும்பு பெண்மணியாக வந்தவர். பெண்களுடைய பாதுகாப்பு இன்றைக்கு ஆளுகிற திமுக ஆட்சியில் எப்படி சீர்கெட்டு இருக்கிறது என்பதை அவர் அப்போதே உணர்ந்து பெண்களுக்கான பாதுகாப்பை எப்படி நிலைபெற வேண்டும் என்பது அவருடைய கனவாக இருந்தது. இந்தியாவிலேயே முதல் போலீஸ் பெண் கமாண்டோ படையை நிறுவினார். 2003 தமிழ்நாட்டிலே அது நிறுவப்பட்டது. ஆயுதங்களை பெண்களும் கையாள வேண்டும். குறிப்பாக வெடிகுண்டு போன்ற மனித உயிர்களை பழிவாங்கக்கூடிய அந்த குண்டுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக அவருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. அதனை அப்புறப்படுத்துவது, வாகனங்களை ஓட்டுவது, குதிரை ஏற்றம், இப்படி சாகச பணிகளை ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும் என்று 2003ஆம் ஆண்டிலே இந்தியாவில் முதல் பெண் கமாண்டோ படையை நிறுவியவர் புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள். குறிப்பாக மாநிலத்தினுடைய எல்லைக்குள் ஆன்லைன் உள்ளிட்ட லாட்டரியை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று, இதனால் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று லாட்டரியை ஒழித்து கட்டியவர் புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள். இன்றைக்கு அவருடைய 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கொடியினை ஏற்றி வைத்து அங்கே குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தன்னுடைய திருக்கரங்களால் இனிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இன்முகத்தோடு தனது திருக்கரங்களால் இனிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் மகிழ்ச்சியோடு அதனை பெற்று வருகிறார்கள். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மகளிரணியைச் சேர்ந்தவர்கள், அதிமுகவுடைய நிர்வாகிகள், அதிமுகவுடைய தலைமை கழக நிர்வாகிகள், அதே போன்று பொதுமக்கள் என ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். குவிந்திருப்பவர்களுக்கு தனது திருக்கரங்களால் அந்த இனிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அங்கு பல்வேறு நலத்திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்தியாவிலேயே பல்வேறு திட்டங்களை சாதனைகளால் சரித்திரம் படைத்தவர் என்று சொன்னால் அது மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு நிலை பெற்றிருக்கக்கூடிய முதல்வராக இருந்தவர் ஜெயலலிதா. அப்படி சரித்திர சாதனைகளை போல தமிழகத்திற்கு தந்திருக்கிறார். திரைத்துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், மொழி ஆளுமை திறனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பெண்ணாக ஜெயித்து காட்டியவர் அவர். தமிழகத்தில் முதல்வராக 6 முறை பதவி வகித்தவர். 29 ஆண்டு காலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலராக இருந்து தமிழக மக்கள் அவரை அம்மா என்று இன்றளவும் மனதார அழைக்கக்கூடிய மாபெரும் தாயாக தமிழக மக்களுக்கு விளங்கியவர் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள். இந்திய நாட்டினுடைய 2வது பெண் முதல்வர் என்கிற மிகப்பெரிய ஒரு பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். 5174 நாட்கள், அதாவது தமிழக முதலமைச்சராக இருந்து அதிக நாட்கள் பணியாற்றியவர், பெண் முதலமைச்சராக பணியாற்றியவர் புரட்சி தலைவி இதய தெய்வம் அவர்கள். முதலிடத்திற்கு அவர் செல்வதற்கு முன்பாக காலம் அவரை அழைத்து சென்று விட்டது. இல்லை என்றால் இந்தியாவிலேயே நீண்ட காலம் முதலமைச்சராக பதவி வைத்த பெண் முதலமைச்சர் என்கிற பெருமையை புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் சரித்திர சாதனையாக படைத்திருப்பார். தமிழகத்திலே அதிகபட்சமாக 6 முறை முதல்வர் பதவியை வகித்தவர் என்கிற மாபெரும் சரித்திர சாதனையும் அவர் பதித்திருக்கிறார். பதவியில் இருக்கிற போதே மறைந்த முதல்வராக அவர் இருக்கிறார். இந்தியாவில் 15 பேர் பதவியில் இருக்கும்போது மறைந்திருக்கிறார்கள். தமிழகத்திலே எம்ஜிஆர், அண்ணாவிற்கு பிறகு 3வதாக புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் பதவியில் இருக்கும் போதே காலம் அவரை அழைத்துச் சென்றது. 1980 தேர்தல் வெற்றி பெறுகிறார்.
புரட்சி தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் 1927 முதல்வராக இருக்கிறார். அடுத்து 80 தேர்தலில் வெற்றி பெறுகிறார். அதன் பிறகு தமிழக அரசியலில் யாருமே தொடர்ந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபோது 36 ஆண்டுகளுக்கும் பிறகு 2011 முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் 2016 தேர்தலிலும் வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைக்கிறார். தமிழக சட்டமன்றத்திலே குள்ளநெறி கூட்டம் அவரை அலங்கோலப்படுத்திய பொழுது சட்டசபை வரலாற்றிலே 1889 மார்ச் 25 மறக்க முடியாத ஒரு நாளாக அன்றைக்கு இருந்தது. தமிழக அரசியலிலே மிகப்பெரிய ஒரு கரையை ஏற்படுத்தினார்கள். அன்றைக்கு சபதமேற்றார், அந்த சபதத்தை நிறைவேற்றினார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதாவுடைய 77வது பிறந்த தினத்தை முன்னிட்டு தலைமை கழக வளாகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 77 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்டமான கேக்கை தனது திருக்கரங்களால் வெட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு, அதிமுகவுடைய மகளிரணியைச் சேர்ந்தவர்களுக்கு, முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்களுக்கு தனது திருக்கரங்களால் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் எப்போதுமே ஒரு புத்தக பிரியர். தனது பிறந்த நாளில் கூட புத்தகங்கள் கொடுத்தால் மட்டுமே மகிழ்ச்சி அடைவார். சிறு வயதில் கூட தனது பெற்றோர்கள் அவருக்கு பரிசளித்தால் புத்தகமாக இருந்தால் மிகுந்த ஆனந்தம் அடையக்கூடிய ஒரு புத்தக பிரியராக, தனிமையில் இருக்கும் போதெல்லாம் புத்தகத்தை வாசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புத்தக வாசிப்பாளராக அவர் இருந்திருக்கிறார். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருந்த முல்லை பெரியாறு அணையினுடைய நீர் தேக்கத்தை 136 அடியிலிருந்து 148 அடி உயரமாக விவசாயிகளுடைய துயரை துடைத்து நீண்டதொரு சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டு சரித்திர சாதனை படைத்தார். இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22 மதுரையில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு விவசாயிகள் சார்பிலே மாபெரும் பாராட்டு விழா எடுக்கப்பட்டது. அப்படி விவசாயிகளுடைய துயர் துடைத்த ஒரு தலைவியாக அன்றைக்கு அவர் விளங்கினார். காவிரி தாயாக அவர் இருந்தார். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு ஆண்டுக்கு 205 டிஎம்சி, அதாவது ஒரு டிஎம்சி 1000 கோடி கன அடிக்கு சமமானது. அப்படிப்பட்ட தண்ணீரை தர வேண்டும் என்று 1991 காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வழங்கிய போது இதனை மத்திய அரசுடைய எதிரிலே வெளியிட வேண்டும் என தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தினார். இறுதியிலே 2013 பிப்ரவரி 20ஆம் தேதி மத்திய அரசு இதழிலே வெளியிடப்பட்டது. இதன் மூலம் காவிரி டெல்டா மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய வடிகாலை நிறுவி கொடுத்தார். காவிரி தாயாக அன்றைக்கு அந்த மக்களுக்கு அவர் காட்சியளித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே ராயப்பேட்டையிலே கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் கேக்குகளை வெட்டி வழங்கி கொண்டிருக்கிறார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி அவர்கள் அதனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக தலைமை நிலைய செயலாளர்கள், கழகத்தின் பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய இளைஞர், இளம்பெண்கள் பாசறை, மாணவர் அணி, அதே போன்று அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், அம்மா பேரவையைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று மருத்துவர் அணியைச் சேர்ந்தவர்கள், ஏராளமானோர் அங்கு குழுமி அந்த இனிப்புகளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தனது திருக்கரங்களால் அந்த 77 கிலோ எடை கொண்ட அந்த கேக்கினை வெட்டி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு ஏற்றம் பெற வேண்டும் என்பதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாரக மந்திரம். ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் எப்பொழுதுமே ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கம் என்றால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அப்படிப்பட்ட இந்த மாபெரும் இயக்கம் மக்களுக்காகவே தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை தந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஏழை எளிய நலிந்த மக்களுக்கு தையல் இயந்திரம், அதே போன்று பல்வேறு பொருட்களை அவருடைய வாழ்வில் ஏற்றம் பெறுவதற்காக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்
வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கைகளால் புரட்சித்தலை இதய தெய்வம் ஜெயலலிதா அவருடைய 77வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த தையல் இயந்திரங்களை பெண்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பெண்களுக்காக, பெண்களுடைய வாழ்வு சுய தொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பொருட்களை எல்லாம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அறிக்கையின் வாயிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு மடல் என்கிற பெயரிலே பல்வேறு திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும், எம்ஜிஆர் மன்றத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அம்மா பேரவையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எம்ஜிஆர் இளைஞரணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மை நலப் பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் அணி, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு அனைவருமே ஏழை எளிய மக்களுக்கு தேவையான இரத்த தானம், கண் தானம், அவருக்கு தேவையான மருத்துவ பொருட்கள் என வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இன்றைக்கு அதிமுகவுடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பெண்கள் ஏற்றம் பெறும் வகையிலே தையல் இயந்திரங்கள், அதே போன்று சிற்றுண்டி கடை நடத்துவதற்கு அவர்களுக்கு தேவையான அந்த சிற்றுண்டி செய்வதற்கான பொருட்களை எல்லாம், அதனை தொகுப்புகளை எல்லாம் தற்போது அவருடைய திருக்கரங்களால் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்காக அந்த தையல் இயந்திரம், அதே போன்று சிற்றுண்டி கடை நடத்தக்கூடிய அந்த பொருட்கள், அதே போன்று பல்வேறு நலத்திட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே ஒவ்வொரு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், ஒவ்வொரு பிரிவைச் சேர்ந்தவர்கள், அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த பொருட்களை அவருடைய திருக்கரங்களால் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு ஏழை எளிய மக்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இரத்த தான முகாம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இரத்த தானம் வழங்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த இரத்த தானம் வழங்கக்கூடிய அந்த பகுதியிலும் அவர் பார்வையிட இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவ அணி சார்பில் நடைபெறக்கூடிய மருத்துவ முகாம், மகளிருக்கான ஆரோக்கிய பெட்டகம் ஆகியவற்றை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த நலத்திட்டங்கள் என்பது ஏழை எளியோருடைய துயர் துடைப்பதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது என்பதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுக்காகவே இந்த இயக்கம் செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஆட்சி கட்டிலே அமர்ந்த அம்மா அவர்களும் தனக்கு பின்னாலும் பல நூற்றாண்டுகள் இந்த இயக்கம் வெற்றி நடை போடும் என்று சிங்கம் போன்று கர்ஜித்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் கூறியது போல இந்த இயக்கம் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் வெற்றி நடை போடும் என்பதை இன்றைக்கு மக்களுக்கான, ஏழை எளிய மக்களுக்கான பெயர் துடைக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை அவர்கள் வழங்கி தற்போது தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லுவார்கள். அதுபோன்ற ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தையல் இயந்திரம், இஸ்திரி பெட்டி, சிற்றுண்டி நடத்தக்கூடிய அந்த கடைகளுக்கான உபகரணங்கள், அதே போன்று கிரைண்டர், மிக்சி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அதிமுகவுடைய தலைமை கழகத்திலே வழங்கினார்கள். தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருத்துவ அணி சார்பிலே நடைபெறக்கூடிய அந்த மருத்துவ முகாமை தொடங்கி இருக்கிறார்கள். ரத்தம் தானம் செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று அவர்கள் அதனை தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உறுதி தானம் என்பது மிகச்சிறந்த ஒரு தானமாக இருக்கிறது. ரத்தம் இல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ பேர் படக்கூடிய துயரங்களை பார்க்கிறோம். அந்த துயரை போக்க வேண்டும் என்பதற்காக இரத்த தானம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு இரத்த தானம், அதே போன்று மருத்துவ முகாம், ஏழை எளிய மக்கள் உடல் பரிசோதனை செய்வதற்காக அந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கிறார்கள். இந்த மருத்துவ முகாம் தொடர்ந்து அங்கே இலவசமாக வழங்குவதற்கான ஏற்பாட்டினை மருத்துவ அணி சார்பிலே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.
அதே போன்று ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்ட மகளிருக்கு வழங்கப்பட்ட ஆரோக்கிய பெட்டகம் என்று சொல்லக்கூடிய அந்த பெட்டகத்தை ஆளுகிற திமுக அரசு நிறுத்தி இருக்கிறது. தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் அதிமுகவுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே அந்த ஆரோக்கியத்திற்கான பெட்டகத்தை வழங்கவிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து ஏழை மக்களுக்காக, பெண்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திலே இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது ஏழை எளிய பெண்களுக்கு, மகளிருக்கு ஆரோக்கிய பெட்டகத்தை கழக மகளிரணி மருத்துவ அணி சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெட்டகங்களை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் வழங்குகிறார்கள். அந்த பெட்டகத்திலே அவர்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் அதனை கொண்டு சென்று பயன்படுத்துவதற்கு ஏதுவான வகையிலே அந்த மருத்துவ பெட்டகம் இருக்கும். அதனை மகளிருக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கவிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே எளியோருக்கும் எளிமையோடும் உதவிடக்கூடிய நோக்கத்திலே பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தொடங்கி வைத்து அந்த ஆரோக்கியத்திற்கான அந்த மருத்துவ பரிசோதனைகள் எப்படி செய்யப்படுகிறது என்பதை அவரே பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படியெல்லாம் அந்த மருத்துவ பரிசோதனைகள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அவர் தற்போது பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடன் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஏராளமானோர் உடன் இருக்கிறார்கள். அந்த காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு உடல் பரிசோதனை எவ்வளவு முக்கியம், ஏழை எளிய மக்கள் இது போன்ற பரிசோதனைகள் இல்லாமல் எவ்வளவு பேர் பரிதவிக்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளை செல்லுகிற போது ஆளுகிற திமுக அரசு இன்றைக்கு எப்படியெல்லாம் மருத்துவத்துறையை சீரழித்திருக்கிறது. இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு மருத்துவ அணி சார்பிலே இந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, பரிசோதனையை செய்து கொள்வதற்காக மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து அதனை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி பொதுமக்கள் தற்போது அந்த மருத்துவ பரிசோதனையை அவர்கள் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக அந்த ஏழை எளிய மகளிருக்கான ஆரோக்கிய பெட்டகத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சித் தலைவி அம்மாவுடைய 77வது பிறந்த நாளை ஒட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்களுடைய அணியினுடைய லட்சுமி லோகோவை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக திறந்து வைக்கவிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்காக அவர்களுக்கு தேவையான, குறிப்பாக மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். கண்தானம் செய்ய வேண்டும், இரத்த தானம் செய்ய வேண்டும், கவிதை போட்டிகள், கட்டுரை போட்டிகள், மாணவர்களுடைய மருத்துவ கனவை, மாணவர்களுடைய விளையாட்டு கனவை, மாணவர்களுடைய அறிவுத்திறனை வளர்ப்பதற்காக இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்கள் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துதல், மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுடைய கல்வி உபகரணங்கள் வழங்குதல், ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்குதல், இலவச திருமணங்களை நடத்தி வைத்தல், ஆதரவற்ற இல்லங்களுக்கு சென்றும் முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்குவது, ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை வழங்க வேண்டும். இப்படி பல்வேறு திட்டங்களை ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு தனது அறிவுறுத்தலை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதன்படி இன்றைக்கு தலைமை கழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் ஜெயலலிதா அவருடைய 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கும் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள். தொடர்ச்சியாக அதிமுகவுடைய கொடியை ஏற்றி வைத்தார்கள். 77 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்டமான கேக்குகளை வெட்டி அங்கு இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு இனிப்புகளையும் கேக்குகளையும் வழங்கினார்கள். தொடர்ந்து அங்கே அதிமுகவுடைய ஒவ்வொரு பிரிவு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நலத்திட்ட பொருட்கள், கிரைண்டர், மிக்சி, அதே போன்று தையல் இயந்திரம், இஸ்திரி பெட்டி, சிற்றுண்டி நடத்தக்கூடிய அந்த உபகரணங்கள் என அனைத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவ முகாம், மருத்துவ பரிசோதனையை அவருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்து தற்போது அந்த பெண்களுக்கான மருத்துவ பெட்டகத்தை, குறிப்பாக
மகளிருக்காக வழங்கக்கூடிய அந்த பெட்டகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மகளிருக்கான ஆரோக்கிய பெட்டகத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மகளிர்கள் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர்கள் தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்வதற்கு இந்த ஆரோக்கிய பெட்டகம் என்பது மிக முக்கியமாக விளங்குகிறது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருத்துவ அணி சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆரோக்கிய பெட்டகத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது சிறு கரங்களால் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 77வது பிறந்த தினத்தை முன்னிட்டு தலைமைக் கழகத்திலே இளம் தலைமுறையுடைய விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக விளையாட்டு வீரர்களுடைய அணியினுடைய லட்சுமி லோகோ என்று சொல்லப்படுகின்ற அதனுடைய பின்பலை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார். அதனை நாம் பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து அங்கு மருத்துவ பரிசோதனை பெற்று வரக்கூடியவர்கள் அவரோடு கேட்டு இதுபோன்ற மருத்துவ பரிசோதனை பெறுகிறார்கள், என்னென்ன மருத்துவ பரிசோதனை எல்லாம் இங்கு வழங்கப்படுகிறது என்பதை அவர்கள் கேட்டறிந்து பார்வையிட்டு வருகிறார்கள். ஏராளமானவர் நன்றி சொல்லக்கூடிய அந்த மருத்துவ பரிசோதனை பெற்றவர்கள், அதே போன்று தையல் இயந்திரம், கிரைண்டர், மிக்சி, இஸ்திரி பெட்டி, சிற்றுண்டி கடைக்கான உபகரணங்களை பெற்றவர்கள் எல்லாம் நன்றியோடு மகிழ்ச்சியோடும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏழையினுடைய கண்ணீரை துடைக்கிற போது அது எப்படி இருக்கும் என்பதை களத்திலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் களத்தில் நின்று அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும் என்பதை உணர்ந்து இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை இன்றைக்கு அதிமுகவுடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக புரட்சித் தலைவர் இதய தெய்வம் ஜெ ஜெயலலிதா அவர்கள் 1948 ஆண்டு பிப்ரவரி 24 பிறந்தார். 1961 ABC என்று சொல்லக்கூடிய ஆங்கில படம் மூலமாக திரைத்துறையிலே அறிமுகமாகிறார். 1964 கன்னட திரைப்படத்தில் அறிமுகமாகிறார். 1965 வெண்ணிராடை என்கிற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமாகிறார். 1982 எம்ஜிஆர் அவர்கள் துவக்கிய அதிமுகவில் தன்னை அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்கிறார். 1983 கொள்கை பரப்பு செயலாளராக புரட்சித் தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தேர்வு செய்யப்படுகிறார். 1984 ராஜ்யசபா எம்பியாக புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெ ஜெயலலிதா அவர்கள் ஆனார். 1987 ஆண்டு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக இருக்கிற போது இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுகிறது. அப்போது 1981 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு போடி தொகுதியை வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித் தலைவி இதய தெய்வம் அவர்கள் வருகிறார். 27 இடங்களை வென்று தமிழகத்தின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவரானார் என்கிற பெருமையை அவர் சரித்திர சாதனையும் படைத்திருக்கிறார். 1989 ஆண்டு மீண்டும் இரட்டை இலை சின்னம் கிடைக்கப்பெற்று பொதுச் செயலாளராகிறார். 1991 பகூர் காங்கேயத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக தமிழக முதல்வரானார் புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெ ஜெயலலிதா அவர்கள். தேர்தல் மூலம் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் என்கிற பெருமையை சரித்திர சாதனையை அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். 1991 அப்போது நடைபெற்ற தேர்தலிலே இவர் தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட்டு 39 இடங்களில் வெற்றி பெற்று 2001 இரண்டாவது முறையாக தமிழக முதல்வராகிறார் புரட்சித் தலைவி ஜெ ஜெயலலிதா அவர்கள். 2002 ஆண்டு மூன்றாவது முறையாக தமிழக முதல்வர், 2006 எதிர்க்கட்சி தலைவர், 2011 4வது முறையாக தமிழக முதல்வரானால் புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெ ஜெயலலிதா அவர்கள். 2014 செப்டம்பர் தொடர்ந்து பல்வேறு சோதனைகளை கடந்து 2012 மே 5 5வது முறையாக தமிழக முதல்வர், 2016 6வது முறையாக தமிழக முதல்வர், 2016 டிசம்பர் 5 காலம் நம்மிடமிருந்து அவரை அழைத்துச் சென்றது. அதன் தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வராக புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதவியேற்று மக்களுக்காகவே தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை சரித்திர சாதனைகளை படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
தற்போது பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல் தளத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமானோர் குழுமி இருக்கிறார்கள். அங்கே குழந்தைகள் ஏராளமானோர் புரட்சி தலைவியை போன்று பல்வேறு வேடங்களை தாங்கி அமர்ந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளமை காலம் முதல் புரட்சி தலைவருடைய பல்வேறு காலங்களில் எப்படியெல்லாம் அவர் இருந்தார் என்பது அவரை போன்றே அவர்கள் தத்ரூபமாக ஆடை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சிறு வயதில் எப்படி இருந்தார், அதன் பிறகு முதல்வராக இருக்கிற போது அவர் எப்படி இருந்தார் என்கிற பல்வேறு பரிணாம வளர்ச்சிகளோடு அந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உடைகளை புரட்சி தலைவியைப் போலவே அணிந்து கொண்டு அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் புரட்சி தலைவியை போன்று எப்படி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் சிறு வயதிலிருந்து அவர் முதல்வராக இருந்த போதும் எல்லாம் எப்படி அவர் இருந்தார் என்பதை தத்ரூபமாக அவர்கள் அந்த ஆடைகளை அணிந்து வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவுடைய அவைத்தலைவர், அதிமுகவுடைய தலைமை கழக நிர்வாகிகள் என அனைவருமே கூட்ட அரங்கிற்கு உதவி இருந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதனை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே ஏராளமான நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுடைய துயர் துடைப்பதற்காக குறிப்பாக பெண்கள் தொழில் செய்யக்கூடிய சிறு தொழில்களுக்கான உபகரணங்கள், சிற்றுண்டி வைக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், அதே போன்று இஸ்திரி பெட்டி, கிரைண்டர், மிக்சி, அதே போன்று தையல் இயந்திரம், இப்படி ஏராளமான பொருட்கள் வழங்கப்பட்டது. பெண்கள் ஆரோக்கியத்திற்கான அந்த ஆரோக்கிய பெட்டி வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக மருத்துவ பரிசோதனை முகாமினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த மருத்துவ பரிசோதனை ஏழை எளிய மக்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பார்வையிட்டு கேட்டறிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இந்த குழந்தைகளை பார்க்கிற போது தத்ரூபமாக அம்மா அவர்களுடைய இளமை காலம் எப்படி குழந்தையாக இருந்தபோது இருந்தார்கள், அம்மா அவர்கள் எப்படியெல்லாம் அந்த உடையாக இருக்கட்டும், அதை எவ்வளவு நேர்த்தியாக அவர்கள் அணிந்திருந்தார்கள் என்பதை அந்த குழந்தைகள் அதுபோன்று அணிந்து வந்து 77வது அந்த பிறந்த நாளிலே அந்த குழந்தைகள் அந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இரட்டை இலை சின்னத்தை காட்டி அவர்கள் கையசைக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியாக அது இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய 77வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு அந்த பொருட்களை அவருடைய திருக்கரங்கள் வழங்கி, இனிப்புகள் வழங்கி, கேக்குகள் வழங்கி அந்த நிகழ்வு பிறந்த நாள் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 77 கிலோ எடை கொண்ட கேக்கை அவர்கள் வெட்டி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை கழகத்திலே இன்றைக்கு 77வது தங்க தாரகை, இரும்பு பெண்மணி, சிங்கமென சட்டமன்றத்தில் கர்ஜித்த புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவருடைய பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
ஒரு பெண் முதலமைச்சராக இருந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தொட்டில் குழந்தை முதல் அம்மா உணவகம் வரை பல ஆயிரக்கணக்கான திட்டங்களை தமிழக மக்களுக்காக அள்ளி கொடுத்தவர் புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள். இந்த திட்டங்களை எல்லாம் பார்த்து வெளி மாநிலங்கள் மட்டுமல்லாது வெளிநாடுகளில் கூட அதனை செயல்படுத்தியதும் இங்கே வந்து பார்வையிட்டு சென்றதும் வரலாறு. அப்படிப்பட்ட வரலாற்று சாதனைகளை தமிழக மக்களுக்காக செய்து கொடுத்தவர் புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள். தான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக தனது பிறந்தநாள் விழாக்களிலே பல்வேறு திட்டங்களை அதனை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் உறுதியாக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியவர். அதனைத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அம்மாவுடைய பிறந்தநாள் என்பது ஏழை எளியோருடைய துயர் துடைக்கக்கூடிய ஒரு பிறந்தநாள் விழாவாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். ஏழை எளியோர் மட்டுமல்லாது உடல்நலம் பாதிக்கக்கூடிய உடல்நலத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இரத்த தானம், கண் தானம், உடல் பரிசோதனை, மருத்துவ முகாம்கள், ஏழை